ஹே வைஷு, மெதுவா குடியேண்டி, பொறையர் போகுது. உங்க பிள்ளைக்காக தானே சொல்றீங்க, அதான் குடிச்சிட்டேன்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்று அந்த கிளாஸை வைத்து விட்டு வேகமாக திரும்பி படுத்துக் கொண்டாள். அவள் அருகே வந்து படுத்தவன், செல்லக்குட்டி கோச்சுக்கிட்டியாடி, நீ அப்படி சொன்னதாண்டி சாப்பிடுற, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று அவளை செல்லம் கொஞ்சிக் கொண்டே தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவனை பார்த்து சிரித்த வைஷு, போங்காதி, ஒரு நாள் கூட உங்க மேல என்னால கோவத்தோட இருக்க முடியல. இப்படி உடனுக்குடனே என்ன சமாதானப்படுத்திடுறீங்க. உங்க மூஞ்ச பார்த்து கோவப்பட கூட முடியல என்னால. என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ண புதுசுல என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்த? அதெல்லாம் அப்போ எனக்கு உங்களை பிடிக்காது. ஆனா இப்போ புரியலையே. இப்போ எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட என்னால கோவப்படவே முடியல. அது சரி, தயவு செஞ்சு நீ என் மேல கோவப்பட்டு பேசாம மட்டும் இருக்காதடி. உன்னோட நிராகரிப்ப என்னால தாங்கிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இப்போ நீ இல்லாம உன்கிட்ட பேசாம இருந்தா நான் ஒரு உயிர் இல்லாத ஜீவன் போலதான் இருப்பேன் என்றதும் அவன் வாயில் கையை வைத்து பொத்தியவள், ஆதி ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி சொல்லலடி. சரி விடு, உனக்கு தூக்கம் வரலையா? ஆதி, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அப்புறம் என்னடி, அமைதியா படுத்து தூங்கு என்றதும், சரியாதி, குட் நைட் என்று கூறியவள் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு அமைதியாக உறங்கினாள். அதே நேரம் ஆதிக்கும் உறக்கம் கண்களை தழுவ வைஷ்ணவியின் இதமான அணைப்பினில் அவனும் உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்ததும் கவிதா கல்லூரிக்கு புறப்பட, அப்பொழுது கௌசல்யா, கவிதா, இது வைஷுவுக்காக பண்ணது, அவகிட்ட கொடுத்துடுமா என்றதும், அத்த, அவதான் 2 வாரத்துக்கு காலேஜ் வரமாட்டாளே, டாக்டர் தான் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் போனா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. அட ஆமால, அவ சொன்னா, இருந்தாலும் நான் மறந்து போயிட்டேன் பாரு. சரிம்மா, இந்தா உன்னோட லஞ்ச் பாக்ஸ், அப்போ நீ கிளம்பு என்றதும், சரிங்கத்த என்று கூறிவிட்டு விஸ்வாவை பார்க்க உடனே அவனும், சரி கவி, வா நம்ம போலாம். அம்மா நாங்க வரோம் என்றதும், சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க என்று கூறினார். உடனே விஸ்வா கவிதாவை அழைத்து கொண்டு வந்து காரில் அமர, என்ன விஸ்வா, நம்ம பைக்ல போலையா, கார்ல தான் போக போறோமா? அதான் ஆதி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானேடி, உன்னை அவ்வளவு தூரம் பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், அது சேஃப்டி கிடையாதுன்னு, அதனால நம்ம கார்ல தான் போறோம். அது மட்டும் இல்ல, இனிமே காலையிலயும் சரி ஈவினிங்கும் சரி நம்ம கார்ல தான் போயிட்டு கார்ல தான் வருவோம். அப்படியா, சரி ஓகே. ஆனா அப்பப்போ என்ன பைக்லயும் கூட்டிட்டு போங்க விஸ்வா. உங்க பின்னாடி உட்காந்து இறுக்கமா உங்களை கட்டி புடிச்சிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேடி, கண்டிப்பா என்றவன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருக்க, அதே நேரம் விஸ்வா ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடித்தவன் இன்னொரு கையை கவிதாவின் கை மேல் வைக்க, என்ன விஸ்வா இது? இல்லடி, ஆதி அப்பவே சொன்னான் பைக்ல இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் இருக்காதுன்னு. அது என்னவோ கரெக்ட் தான். பைக்ல போகும்போது இப்படி கையை விட்டு உன் கையை பிடிக்க முடியுமா? 2 கையிலையும் பைக்கை பிடிச்சு ஓட்டணும் என்றதும், இப்ப மட்டும் என்ன, 2 கையும் பிடிச்சி வண்டியை ஓட்டுங்க, ஒரு கையில ஸ்டைலா ஓட்டின வரைக்கும் போதும். இல்லடி, கார்ல அசால்ட்டா ஒரு கையில ஓட்டிடுவேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத என்றவன் மெதுவாக அவளது காதோரம் இருந்த முடி முகத்தில் வந்து விடவும் அதை காதோரம் ஒதுக்கி விட்டவன், கவி, காலேஜ் போனதும் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் நீ கீழே இறங்கி போகணும், சரியா? என்ன விஸ்வா, நீங்க எல்லாரும் பாப்பாங்க. ஏண்டி, காருக்குள்ள தானே கொடுக்க சொன்னேன். காருக்குள்ளேயா இருந்தா என்ன, வெளியில இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும்ல. அதுதான் இல்ல, ஆதியோட கார், கம்பெனி கார் எல்லாமே உள்ள இருந்து பார்த்தாதான் வெளியில தெளிவா தெரியும். வெளியில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்றீங்க விஸ்வா, நிஜமாவா? ஆமா, நான் கூட நோட் பண்ணிருக்கேன் விஸ்வா. ஆதியோட கார்ல வைஷுவும் ஆதியும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது தெரியவே தெரியாது. கதவை திறந்தா தான் அவங்க உள்ள இருக்கிறதே தெரியும். ஆமாண்டி, அந்த மாதிரிதான் என்றவன் அவள் இடுப்பை பிடித்து கில்ல, என்ன விஸ்வா இது விளையாட்டு? ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் விளையாடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, அது நான் தான், தெரியும் இல்ல? தெரியுது தெரியுது, கொஞ்சமாச்சும் ஒரு ரொமான்டியா இருக்கியாடி. விஸ்வாவோட வைஃபா இருந்துகிட்டு இப்படி மங்குனியா இருக்காத. வேண்டாம் விஸ்வா, என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க என்று இவர்கள் பேசிக்கொண்டே வரவும் காலேஜ் வரவும் சரியாக இருந்தது. வேகமாக காரில் இருந்து இறங்கி சென்றவளின் கையை பிடித்து இழுக்க, மீண்டும் பொத்தென்று சீட்டில் அமர்ந்தவள், என்ன விஸ்வா இது விளையாட்டு? நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? காலேஜ்ல இறங்கி போகும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா?
ஆமா சொன்னீங்க. அப்புறம் கொடுக்காம போனா என்ன அர்த்தம்? என்ன விஸ்வா இது விளையாட்டு? படிக்க போற பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு என்றதும் இதுவும் ஒரு பாடம்தான். சரி சரி வா, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்றதும் வேறு வழி இல்லாமல் அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். சரி விஸ்வா, நான் கிளம்புறேன் என்றதும் என்னடி இது, ஏதோ குழந்தைக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கற மாதிரி கொடுக்கற? எனக்கு இங்க எல்லாம் தேவையில்லை. வேற எங்க கொடுப்பாங்களா? எனக்கு லிப்ஸ்ல கொடு. என்ன லிப்ஸ்லயா? போங்க விஸ்வா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அடியே ரொம்ப வெக்கப்படாத சரியா என்று கூறவும் அவள் தயங்கி தயங்கி அமர்ந்திருப்பதை பார்த்தவன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்று அவள் முகத்தை தன் அருகே இழுத்து உதட்டோடு உதடாக நச்சென்று ஒரு இச்சொன்றை பதித்தான். அதை ஆழ்ந்த முத்தமாக எடுத்துச் செல்ல அவனுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவள் கல்லூரிக்கு செல்வதால் அவன் உதட்டை மட்டும் அவளுடைய உதட்டில் அழுத்தமாக ஒத்தி எடுத்தான். அவன் தன் அருகே வரும்பொழுதே கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் பிறகு மெதுவாக கண்களை திறந்து பார்க்க அவளை பார்த்து கண்ணடித்தான். விஸ்வா, நீங்க ரொம்ப மோசம். சரிடி, போய் ஒழுங்கா படி, நான் கிளம்புறேன் சரியா? ஈவினிங் நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்குவேன், நீ வீட்டுக்கு தனியாலாம் போக தேவையில்லை என்றதும் ஓகே விஸ்வா பாய் என்றவள் வேகமாக இறங்கி கல்லூரிக்குள் செல்லவும் அதை பார்த்து விட்டு தான் அங்கிருந்து காரை எடுத்து சென்றான். அதே நேரம் கார்த்தி உள்ளே வரவும் கவிதாவை பார்த்தவன், ஹாய் கவி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க நம்ம வைஷுவை காணோம்? டேய், அவ ஒரு 2 வீக்ஸ் காலேஜுக்கு வரமாட்டாடா. ஏன் அப்படி என்னாச்சு? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? இல்ல, நம்ம வைஷு இப்ப பிரெக்னண்டா இருக்காடா. அவ வயித்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பா வந்துடுச்சு என்றதும் கவி, என்னப்பா சொல்ற, நிஜமாவா? பாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது அவளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கும்டா, அதனாலதான் சொல்லல. அதான் நான் சொல்லிட்டேன்ல, யார் சொன்னா உனக்கு என்ன? அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்போ வைஷு எப்படி இருக்கா? எப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க? நேத்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியா? சரி சரி, இனிமே என்ன லைனா ஒரு ஆளா கன்சீவ் ஆக வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஆமா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண வைஷு கன்சீவ் ஆயிட்டா, அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண பிரியங்காக்காவும் கன்சீவ் ஆவாங்க, கடைசியில 3ஆவதா கல்யாணம் பண்ண என் ஃப்ரெண்டு கவியும் கன்சீவ் ஆயிடுவா என்று கூறவும் கவிதாவிற்கு முகமெல்லாம் சிவந்தது. அதை பார்த்தவன், கவி, நீ வெக்கப்பட்டு இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் கல்லூரி மணி அடித்தது. சரி, கிளாஸுக்கு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் ஆதியின் கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து அணு இறங்கி வந்தாள். அவளை பார்த்தவுடன் கார்த்திக்கு உடலில் மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. அப்பாடா, நம்ம ஆளு வந்துட்டா. இவளை எப்படி கேக்குறதுன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை இவளும் வந்துட்டா. வாரத்துல 2 நாள் இவளை பார்க்காம இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குடாப்பா சாமி என்று நினைத்து கொண்டவன் அணு அருகில் வந்ததும் ஆதியை பார்த்து பாய் சொல்ல ஆதியும் அங்கிருந்து புறப்பட்டு ஆபீஸ் சென்று விட்டான். அப்பொழுது கவிதா, என்னனோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமா நீ எங்க, இந்த அண்ணா தான் வீட்டை விட்டு கிளம்ப சொன்னா கிளம்பவே மாற்றாரே. அண்ணி பக்கத்திலேயே இருன்னு சொன்னா 24 மணி நேரமும் இருப்பார் போல இருக்கு என்று கிண்டல் பண்ணவும், என்னானோ ஆதியை கிண்டல் பண்றியா? என் வைஷு மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க உங்க ஆதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட வைஃப் பிரெக்னண்டா இருக்கும்போது அவளை விட்டுட்டு எட்ட போவதுக்கு எப்படி மனசு வரும்? அது என்னவோ சரிதான். ஆனா அண்ணி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அத்தை ஆயிட்டனே. அந்த பாப்பாவுக்கு நான் மட்டும்தான் அத்தை. அதை நினைக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கு என்றதும் உடனே கவிதா, அனு, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணாத. ஏன் அண்ணி, என்னாச்சு? ஆமா, அந்த குழந்தைக்கு நானும் அத்தை தான், மறந்துட்டியா என்றதும், அது எப்படி நீங்க அத்தையாவீங்க? ஆமா, விஸ்வா வைஷுக்கு அண்ணானா அப்ப நான் யாரு? ஆமா இல்ல, அத்தை மாமாவா? இல்ல இல்ல, இந்த உரிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மட்டும்தான் அத்தை என்றதும், என்ன அனு நீ ஒரு அத்தையா இருந்துக்கோ, நான் ஒரு அத்தையா இருந்துக்கிறேன் என்றாள். என்ன நீ இது ரொம்ப போங்காட்டமா இருக்கு. அனு, நாளைக்கே எனக்கு குழந்தை பிறந்தாலும் நீ தான் அத்தையா இருக்கணும். இப்படி எல்லாம் நீ இப்பவே ரொம்ப பிகு பண்ணினா அப்புறம் அந்த உரிமையை நான் உனக்கு தரமாட்டேன். நல்லா யோசிச்சு பாத்துக்கோ என்றதும், ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு விஸ்வா அண்ணா குழந்தைக்கும் அத்தையா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. ஹரி அண்ணா குழந்தைக்கும் அத்தையா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. அப்படி வா வழிக்கு என்றதும் உடனே கார்த்தி, என்ன கவி,
நீ பேசுறத பார்த்தா கூடிய சீக்கிரமே நீ அவளை அத்தையாக்கிடுவ போல இருக்கே என்றதும் மீண்டும் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது. காலையிலேயே என்ன வச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க, பெல் அடிச்சாச்சு, நம்ம கிளாஸுக்கு போகலாம் என்று கார்த்தியும் கவிதாவும் அவர்களது கிளாஸுக்கு செல்ல அனு மட்டும் தனியாக அவளது கிளாஸ் ரூமிற்கு சென்றாள். எல்லாரும் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, குழந்தை குட்டின்னு அடுத்த ஸ்டேஜுக்கும் போறாங்க. இந்த கார்த்தி மங்குடி மட்டும் இவனோட காதலை என்கிட்ட சொல்லவே மாட்டான். இவன் எப்ப நம்ம கிட்ட காதலை சொல்லி நம்ம எப்ப இவனை கல்யாணம் பண்ணி, ஐயோ கடவுளை, நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. ஆண்டவா, என்ன பண்ண போறேனே தெரியலையே என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்ததும் அவளுடைய தோழிகள் இருவரும், என்னன்னு வரும்போது ஏதோ புலம்பிட்டே வர? அதுவா, அதான் நான் சொன்னேன் இல்லடி, இந்த கார்த்தி அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான் தெரியுமா. ஆனா அவன் கண்ணை பார்க்கும்போது என் மேல அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா ஓப்பனா வந்து அவனுடைய லவ் சொல்லவே மாட்டான். நானும் இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? ஹனு, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ற? உன்னோட லவ் நீ போய் சொல்ல வேண்டியது தானே. சொல்லலாம் தான், ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதுடி. இங்க பாரானு, காதல சொல்றதுக்கு தயங்க கூடாது. நீ சொல்றதுக்குள்ள வேற யாராவது போய் அவங்கிட்ட காதல சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுடி. கார்த்திக் கண்டிப்பா எனக்கு தான் தெரியுது இல்ல. அப்ப சட்டுப்புட்டுன்னு போய் உன்னோட காதல் அவன்கிட்ட சொல்லு. அதுக்கு முன்னாடி கார்த்தி தான் உன் புருஷன்றதுல நீ தெளிவா முடிவெடுந்துன்னா தாராளமா உன்னோட காதல போய் சொல்லு. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, சும்மா ஏனோ தானு காதல சொல்லிட்டு நாளைக்கு அவனை ஏமாத்துற மாதிரி இருக்க கூடாது. நீ ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு, உங்க குடும்பத்திலயும் சரி உங்க அண்ணனும் சரி இந்த காதலை ஏத்துப்பாங்களா அதெல்லாம் யோசிச்சுட்டு தெளிவா ஒரு முடிவெடு, புரிஞ்சுதா? என்னடி இப்படி குட்டிய குழப்பி விட்டுட்டீங்க? ஆமா அனு, இது விளையாட்டு விஷயம் இல்லல்ல. சரி பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம கிளாஸ் கவனிக்கலாம் என்று கிளாஸை கவனிக்க தொடங்கினர். மாலை நேரம் ஆனதும் ஆதியும் விஸ்வாவும் காரை எடுத்துக்கொண்டு வர, அதே நேரம் அனுவும் கவிதாவும் வாசலில் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். பின்பு இருவரையும் அழைத்து கொண்டவர்கள் நேராக தங்களுடைய வீட்டிற்கு செல்ல, அதே நேரம் அனு மிகவும் குழப்பத்தில் இருப்பதை பார்த்த ஆதிக்கு அவள் முகத்தை பார்த்தாலே நன்றாக தெரிந்தது. உடனே ஆதி ஒரு ஓரமாக காரை நிறுத்தவும், அண்ணா என்ன இங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க? உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும்டா. சொல்லுங்க அண்ணா. என்ன விஷயம்? ஏன் இன்னைக்கு உன் முகம் இவ்ளோ வாட்டமா இருக்கு என்று கேட்டதும், அட கடவுளே, அவ்வளவு பழிச்சு நான் வெளியில தெரியுது என்று உள்ளுக்குள்ளே நினைத்தவள், அதெல்லாம் ஒண்ணுமில்லனா, இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் மொக்கையா போச்சா, அதான் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி, அதுக்கெல்லாம் நீ இப்படி மூஞ்சி வைக்க மாட்டியே. என்னன்னா நீங்க, என் மூஞ்சியே அப்படித்தான். இல்லையே, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் முகம் தெளிவில்லாம இருக்குது, ஏதோ குழப்பத்திலேயும் இருக்குது. உன் கண்ணு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்குது. உன்னால சரியா எந்த விஷயத்திலயும் முடிவை எடுக்க முடியாட்டினா நீ என்கிட்ட சொல்லுடா, நான் உனக்கு தெளிவான யோசனையா சொல்றேன் என்றதும் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கார்த்தியின் விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். அனு, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நான் சொல்றேன் என்றதும் என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் யோசித்தவளுக்கு பிறகு ஒரு யோசனை தோன்றவும் அதை ஆதியிடம் செயல்படுத்த தொடங்கினாள். அண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா என்றதும் ஆதிக்கு புரிந்துவிட்டது. அது இவள்தான் என்றும் அவளை பற்றி தான் பேச போகிறாள் என்றும். சரி, அவ ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுனா ஓகே, ஆனா அவ காலேஜ்ல படிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்றா, அந்த பையனும் இவனை லவ் பண்றான். ஓகே, ரெண்டு பேரும் அவங்க காதல சொல்லிக்கிட்டாங்களா என்று ஆர்வமாக ஆதி கேட்க, இல்லனா அந்த பொண்ணு சொல்லல, அவனும் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் சொல்லல. ஏன் அப்படி? அந்த பொண்ணு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ, அதனால யோசிக்கிறான் போல இருக்கு. பொண்ணு அந்த பையன் வந்து சொல்லுவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. யாரு உன் ஃப்ரெண்டு? என்கிட்ட சொல்லு, நானே போய் அவகிட்ட தெளிவா பேசுறேன். என்ன பேச போறீங்க என்று தட்டு தடுமாறி கேட்க, இல்லம்மா, அதான் காதல் வந்துடுச்சுல்ல, ஓப்பனா பேசிட்டாக்குன்னு ஏதாவது முடிவு எடுக்கணும்ல. காதலிக்கிற விஷயத்தையே இவ்வளவு யோசிச்சா வாழ்க்கையில மத்த விஷயங்களை எல்லாம் எவ்வளவு யோசிப்பாங்க. சரி சொல்லு, அந்த பையன் எப்படி, ரொம்ப நல்ல பையனா? ஆமாண்ணா, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த கட்ட பழக்கமும் கிடையாது.
ஆனா என்ன, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெறும் மிடில் கிளாஸ், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு இடைஞ்சலா இருக்கு என்றதும், காதலுக்குள்ள இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு? அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்காரியா இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அது அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? அதெல்லாம் ஓகேனா, இப்போ அந்த பொண்ணுக்கு குழப்பமே அவ காதல சொல்றதுல இல்ல. அப்புறம் வேற எந்த விஷயத்துல குழப்பம்? அவ வீட்ல அவ அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அண்ணா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் ஒத்துப்பாங்களான்றது தான் இப்ப அவளோட பயமே. என்னன்னு, நல்ல பையனா இருந்தா தாராளமா ஒத்துக்க போறாங்க. காசு பணம் எல்லாம் ஒரு விஷயமா? அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா அது போதுமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு என்று கூறவும், ஆமாண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பேசுறதுக்கு ஓகே, நடைமுறைக்கு இது ஒத்து வருமானு தெரியலையே. நாளைக்கே அந்த பொண்ணு வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் 2 பேருக்குமே வருத்தம் இல்லையா என்றதும் உடனே ஆதி நிமிர்ந்து அமர்ந்து ஆழமாக ஒரு மூச்சை விட்டவன் பிறகு அணுவை பார்த்து, அனு, என்னன்னா, யார் அந்த பையன்? எந்த பையனா? நீ லவ் பண்றல அந்த பையன் யாரு என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்ததும் அணுவுக்கு தூக்கி வாரி போட்டது. அண்ணா, என்ன சொல்றீங்க என திக்கி திணறி கேட்க, என்னனோ, நான் தமிழ்ல தானே கேக்குறேன். நீ இவ்வளோ நேரம் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அது உன் ஃப்ரெண்டு இல்ல நீதான்றது எனக்கு ஸ்டார்டிங்லயே நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த பையன் யாருங்கிறதுலயும் எனக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்கு. ஆனா அத உன் வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி சொல்லு, யார் அந்த பையன்? அண்ணா, சொன்ன நீங்க என்ன திட்டமாட்டீங்கல்ல? சொல்லுடா, திட்டமாட்டேன். அது அது என்று இழுத்தவள், அண்ணியோட ஃப்ரெண்டு கார்த்திக் தான் அண்ணா என்று பட்டென கூறிவிட்டு இறுக்கமாக கண்ணை மூடிக்கொண்டாள். அவளை பார்த்து சிரித்தவன் அவள் தலையில் கை வைத்து வருடிவிட்டு, என்னனோ இத சொல்றதுக்கா இவ்ளோ யோசிச்ச? உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் இருக்குதுன்னு எனக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன, அத நீங்களா வந்து சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா காதல சொல்லிக்கிறதுக்கே இவ்ளோ தாங்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நிஜமாவே உங்களுக்கு என் மேல கோவமோ வருத்தமோ இல்லையா? இல்லடா, எனக்கு கார்த்தி பத்தி நல்லா தெரியும். அவன் உன்னை பாக்குற பார்வையும் நீ அவனை பாக்குற பார்வையும் நான் ஆரம்பத்திலேயே கவனிச்சிருக்கேன். அப்பவே இது இங்கதான் வந்து முடியும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்பவே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் விசாரிக்க தொடங்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு ஷாக்கான விஷயம் சொல்லவா? என்னன்னா என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்டவளிடம், நீ கார்த்திக்காகத்தானே இந்த காலேஜுக்கே வந்து ஜாயின் பண்ண, கரெக்டா என்றதும் அதிர்ச்சியாக கண்கள் விரிய அவனையே பார்த்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அனு, என்ன இப்படி கண்ணை விரிச்சு பாக்குற? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாண்ணா, கரெக்ட் தான். ஆனா எப்படி உங்களுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் உன்கிட்ட டைரக்டாவே சொல்றேன். நீ கார்த்தியை லவ் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்குதுன்னா உங்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு நோ அப்செக்ஷன். அண்ணா, தேங்க்யூ சோ மச் அண்ணா என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள பிறகு அவனை விடுவித்தவள், ஆனா வீட்டுல அம்மா அப்பா பெரியம்மா எல்லாரும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கவலை? உன் அண்ணன் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அது உனக்கு தெரியும் இல்ல? ஆமா அண்ணா, தெரியும் தான். சரி நீ இதெல்லாம் விடு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால இப்போ சந்தோஷமா ஜாலியா லவ் பண்ணு. ஆனா அந்த லவ் ஒரு லிமிட்டோட இருக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல உனக்கு? புரியுதண்ணா, தேங்க்யூ சோ மச் அண்ணா என்று 2 கன்னத்தையும் பிடித்து கிள்ளி முத்தம் கொடுக்க, இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? நீங்க தான் என் மேல ரொம்ப கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்ல அனு, இதே வேற யாராவது இருந்தா கண்டிப்பா நான் உன் மேல கோவப்பட்டிருப்பேன். அது கார்த்தியா இருக்க போய் தான் நான் எதுவுமே சொல்லல. எனக்கும் கார்த்திய ரொம்ப பிடிக்கும். நீ கவலையே படாத. அவன் காலேஜ் மட்டும் படிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிலேயே அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துடலாம். அப்படி இல்லனா அவனுக்கு தனியாவே ஒரு பிசினஸ் கூட வச்சு கொடுத்துடலாம். உன்னோட லைஃபும் செட்டில் ஆயிடும். உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ணா. தேங்க்யூ சோ மச். சரி எத்தனை வாட்டி தான் தேங்க்ஸ் சொல்லுவ? சரி, எப்பதான் உன் காதல் அவன் கிட்ட சொல்றதா உத்தேசம்? இப்பதானே உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவனை தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். பாத்தியா, இந்த பொண்ணுங்களோட குணமே இதுதான். ஆம்பளை பசங்களை உங்க பின்னாடியே திரிய வைக்கிறது தான் உங்களுக்கு வேலையே. பின்ன என்னன்னா,
அவன் தைரியமா வந்து என்கிட்ட சொல்லவே மாட்றான். நானும் கொஞ்ச நாள் பொறுத்து பாக்கறேன். அதுக்கு மேலேயும் அவன் சொல்லலன்னா இது சரிப்பட்டு வராதுன்னு நானே அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி, ஆனா ஒரு விஷயம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்ல? என்னன்னா, அதான் எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும்னு. புரியுதுண்ணா, புரியுது. நான் உங்க தங்கச்சி, கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் வர்றதுக்கு விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, என தாராளமா நம்பலாம் என்றதும் அவள் தலையில் கையை வைத்து லேசாக வருடியவன், சரி அனு, இப்போ நீ தெளிவா இருக்கன்னா நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போ ஜாலியா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று கூறவும் சிரித்து கொண்டே ஆதி அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் அனு சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டு தன்னுடைய அறைக்கு ஓடுவதை பார்த்த கௌதமியும் கண்மணியும், என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா ஓடுறா என்று கூறவும் பின்னாலேயே ஆதி வருவதை பார்த்தவர்கள், என்ன ஆதி, அனு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க வரும்போது ஜாலியா பேசிக்கிட்டே வந்தோம், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. சரி, வைஷு என்ன பண்றா? வைஷு மேல ரூம்ல இருக்காப்பா. மதிய சாப்பாடு எல்லாமே கரெக்ட் டைம்க்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ கூட அவளுக்கு தான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியா? சரிம்மா, ஓகே, நான் மேல ரூமுக்கு போறேன். சரிப்பா, நீ போ, உனக்கு காஃபியும் அவளுக்கு கஞ்சியும் நான் கொடுத்து விடுறேன். சரி என்றவன் மேலே புறப்பட்டு சென்று கதவை திறந்ததும் பட்டென்று மெத்தையிலிருந்து அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஹதி வந்துட்டீங்களா என்று எழுந்திருக்க பார்க்க, வைஷு எதுக்கு இப்போ அவசரமா எழுந்திருக்கிற? அமைதியா உட்காரு என்றதும் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். ஹதி, எனக்கு உங்களை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. ஆனா நீங்க என்னடான்னா அமைதியா உட்கார சொல்றீங்க. காலையில இருந்து இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கேன். எனக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? என்னடி பண்றது, ஒரு 2 வாரம் தான், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்துட்டா ரெகுலரா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருவல்ல. அப்புறம் உனக்கு இந்த மாதிரி போர் அடிக்காதுடி. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஆதி நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னவோ தெரியல, நீங்க என் கூடவே இருக்கணும்னு மனசு ஏங்கிட்டே இருக்குது. பாப்பா கிட்ட கூட இன்னைக்கு சொன்னேன், உங்க அப்பா என்னைய எப்படி கழட்டி விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாருன்னு. அப்படியா? பாப்பா என்ன சொல்லுச்சு என்று அவள் மூக்கை பிடித்து கிள்ளிக்கொண்டே கேட்க, கை எடுங்காதி, பாப்பா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்ல சொன்னுச்சு. ஏன் இந்த அப்பா மேல என்ன கோவமா பாப்பாக்கு? அம்மாவை கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்கல்ல கண்டுக்காம, அந்த கோவம் தான் பாப்பாக்கு. அப்படியா என்றவன் மெதுவாக அவள் வயிற்றருகில் குனிந்து சேலையை நகர்த்தி விட்டவன் அவள் வயிற்றில் ஒரு முத்தத்தை மென்மையாக பதித்து, பாப்பா, அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, அதனாலதான் கிளம்பி போயிட்டேன். மத்தபடி அம்மாவை கழட்டி விட்டுட்டு போகணும்னுலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நீங்க அப்பாவை தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு எழுந்திருக்க, ஹாதி, வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? உங்க பிள்ளைக்கு மட்டும் போய் முத்தம் கொடுக்கறீங்க, இது என்ன நியாயம்? ரொம்ப போங்காட்டமா இருக்குது என்றதும் அவளை பார்த்து சிரித்து விட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க, ஒன்னும் தேவையில்லை போங்க, எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன், வைஷு, இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப குழந்தை மாதிரி நடந்துக்கிறடி. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டாள். அது சரி, இவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கே என்றவன் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று முகம் கை கால் கழுவி விட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வரவும் அதே நேரம் அவர்கள் அரைக்கதவை தட்டவும் சரியாக இருந்தது. கதவை திறந்ததும் பணியால் காஃபியோடு நின்று கொண்டிருக்க அதை வாங்கி கொண்டவன் பின்பு மெதுவாக பால்கனிக்கு வந்து வைஷ்ணவியை பார்த்து, வைஷு ஹிந்தா என்றதும், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீ கோவமாயிரு என்றதும் வேகமாக திரும்பி பார்த்தவள், அப்போ நான் உங்க மேல கோவமா இருந்தாலும் பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கஞ்சி மட்டும் நான் குடிக்கணும், அப்படித்தானே? இல்லடி, அப்புறம் பாப்பா உன் மேலையும் கோவப்படும். என்ன, என் மேல கோவப்படுமா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, பாப்பாவுக்கு பசிக்கும் இல்ல, நான் நேரத்துக்கு நீ ஏதாச்சும் சாப்பிட்டாதானே அதுவும் சாப்பிடும். பாப்பாவை பட்னி போட்டா ரொம்ப தப்பு இல்லையா என்று கூறவும் அவளுடைய கண்கள் இரண்டும் விரிந்தது. என்ன சொல்றீங்க ஆதி, பாப்பா பசியோட இருக்குமா? ஆமாண்டி, நீ சாப்பிடுறது தானே பாப்பாக்கு போகும், அப்போ நீ சாப்பிடலனா பாப்பா பட்னியா தானே இருக்கும். ஆமால, இது நான் யோசிக்கவே இல்ல, சரி கொடுங்க என்றவள் அந்த கிளாஸை வாங்கி குடித்து கொண்டிருக்க அவளை மெதுவாக அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து,
உட்காந்து குடிடி, எதுக்கு நின்னுகிட்டே இருக்க என்று கூறிவிட்டு தனது காஃபி கப்பையும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். ஆதி, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. பாப்பா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் நமக்கு இவ்ளோ நாள் ஆகியும் பாப்பா வரலன்னு ஃபீலா இருந்துச்சு. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பாப்பா நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் என்னோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது? அது வேற ஒண்ணும் இல்லடி, இந்த மாதிரி டைம்ல உன்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா. அப்போ ஒரு டைம் நீ நல்ல மூட்ல இருப்ப, ஒரு டைம் பேட் மூட்ல இருப்ப. அப்படித்தான் மாறி மாறி வந்து போகும். உன்னோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் இது எல்லாமே சரியாயிடும். அதனால இதெல்லாம் நினைச்சு நீ குழப்பிக்காத, சரியா? பரவாயில்ல ஆதி, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லையா பின்ன, என் பொண்டாட்டி கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கூகுளையே கதற விட்டுட்டேன்ல. என்ன, கூகுள கதற விட்டீங்களா என்று அவள் சிரிக்கவும், ஆமாண்டி, அந்த கூகுளுக்கு மட்டும் வாய் இருந்தா இந்நேரம் அழுதுருக்கும். அது கிட்டத்தட்ட எவ்வளவு நாளைக்கு அதுகிட்ட கொஸ்டின் கேட்பேன் தெரியுமா? பாருடா, அப்போ வீட்டுல பெரியவங்கன்னு யாருமே தேவையில்லை, சார் ஒரு ஆளே போதும் என்ன பாத்துக்கிறதுக்கு. ஆமா, கண்டிப்பா, என் பொண்டாட்டிய என்னை விட பத்திரமா வேற யார் பாத்துப்பாங்க என்றதும் அந்த கிளாஸை கீழே வைத்து விட்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஹாதி, நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எங்க போகணும்னு சொல்லுடி. சும்மா, எனக்கு வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ஆனா அடிக்கடி வெளியே போனா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கடி. அப்புறம் நான் என்ன பண்றது ஆதி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்ல. சரி, ஒன்னு செய்யலாம், நம்ம வீட்டை சுத்தி கார்டன் போயிட்டு லைட்டா வாக் பண்ணிட்டு வரலாம், வரியா? சூப்பர் ஐடியா ஆதி, சரி வாங்க போலாம் என்றதும் அவளை மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் அவர்களது கார்டன் முழுவதும் அவளுக்கு சுத்தி காட்டி கொண்டிருந்தான். அங்கிருந்த வண்ண வண்ண பூக்களின் அழகை எல்லாம் பார்த்தவளுக்கு மனம் மிகவும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் ஆனது. சிறிது நேரம் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தவர்கள் அந்த பூக்களை எல்லாம் ரசித்து பார்த்தபடியே நிலவொளியின் அழகை தங்களுக்குள் வாங்கி கொண்டிருந்தனர். பின்பு நேரமானதும் வைஷு, ஆதி, நம்ம வீட்டுக்குள்ள போலாமா? என்னடி, இப்போ இங்க போர் அடிச்சிருச்சா உனக்கு? ஆமா ஆதி என்றதும் அவளை அழைத்து கொண்டு வரவும் இரவு உணவு தயாராகவும் சரியாக இருந்தது. பின்பு ஒரு வழியாக இரவு உணவையும் சாப்பிட்டு முடித்தவர்கள் தூங்குவதற்காக தங்களது அறைக்கு சென்று விட்டனர். அதே நேரம் தூங்குவதற்காக தங்கள் அறைக்கு வந்த கவிதா அங்கே விஸ்வாவை காணாமல் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்க கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தவன் பட்டென்று கதவை சாத்திவிட்டு பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அதில் ஒரு நிமிடம் பதறியவள் பின்பு தன் கணவன் தான் என்பதை உணர்ந்து கொண்டு, விஸ்வா, இப்படியா பயப்படுத்துவீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது சரி, ஏண்டி இப்படி பயப்படுற? பின்ன இப்படி பின்னால இருந்து பிசாசு மாதிரி வந்து பிடிச்சா பயப்படாம என்ன பண்ணுவாங்களாம்? சரி சரி, மேடம்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா என்று கூறியவன் அவளை தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் கிடத்தி அவளது ஆடைகளை எல்லாம் சரசரவென்று உருவி தூக்கி கட்டிலுக்கு கீழே போட்டவன் தனது ஆடைகளையும் கழட்டி எறிந்துவிட்டு அவள் மேல் வெற்று உடலோடு படர ஆரம்பித்தான். என்ன விஸ்வா, இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. ஆமா, நேத்தே என்னை ஏமாத்திட்ட, இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுருவேனா? நானும் சரி, நீ படிச்சுட்டு இருந்தியேன்னு தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு இந்த வேலை மட்டும்தானே பாக்கி இருக்கு. ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்புதான் விஸ்வா. கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் அப்படி தாண்டி இருப்பாங்க. அப்போ பழசானா என்ன கொஞ்சம் மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, என் கவி எனக்கு என்னைக்குமே புதுசுதான். இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் பேச்சுதான் குறையேண்டி, பேசுற நேரமா இது என்று கூறவும், சரி சரி, ரொம்ப சீன் போடாதீங்க என்றவள் அவளது முதுகில் தன் கையை படர விட மெதுவாக அவள் உடல் முழுவதும் தனது உதட்டினை வைத்து தேய்த்து கொண்டு வர கவிதாவின் முனங்கள் ஒலிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்திலேயே இருவரது முனகல் சத்தமும் அந்த அறையில் உள்ள சுவர், கதவு, ஜன்னல் என்று அனைத்தும் காதை மூடிக்கொள்ளும் அளவுக்கு அதிகமாக ஆனது. வேகமாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தவன் மேலிருந்து அவளை தீவிரமாக ஆட்கொண்டு கொண்டிருந்தான். பெண் அவளோ உணர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தவள் அவனின் முதுகில் தனது நகத்தினால் கீறலை பதித்துக் கொண்டிருந்தாள். நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இந்த கூடலை நிறைவு செய்த பிறகு விஸ்வா அவள் அருகே இறங்கி படுத்துக்கொண்டு மெதுவாக போர்வையை எடுத்து போர்த்தியவன், கவி, இதுக்கு மேல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரியா? ஓகே விஸ்வா, தேங்க்யூ சோ மச் என்று அவனை அணைத்துக் கொள்ள அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன், ஆனா என்னால கண்ட்ரோலா இருக்க முடியுமான்னு தெரியலையேடி. ஏன் விஸ்வா? ஆமா, இங்க பாரு, உன் உடம்பு என் உடம்பும் எப்படி டச் ஆயிட்டு இருக்கு.
இப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப எனக்கு ஐயோ விஸ்வா ஆளை விடுங்க என்று அமைதியாக தூங்கச் சொல்லி கண்ணை மூடி கொண்டாள். அவளை பார்த்து சிரித்தவன், கவி, எனக்கு தெரியும் நீ காலேஜ் போற, படிக்கிற, வீட்டுல உனக்கு வேலை இருக்கு, அதனால உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டி என்று மனதுக்குள்ளேயே நினைத்தவன் பின்பு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கி போனான். ஹரியின் அறைக்குள் நுழைந்த பிரியங்காவை பார்த்தவன், ஏண்டி எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இவ்வளோ லேட்டாவா வருவ? ஏன் ஹரி, என்னாச்சு என்று சோர்வாக கேட்டவளை பார்த்தவன் எழுந்து வந்து, பிரியங்கா இங்க வா, ஏன் உன் முகம் இவ்வளோ வாட்டமா இருக்கு என்று அவளை அழைத்து மெத்தையில் அமர வைக்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஹரி என்று பொய்யாக கூறினாள். இல்ல, நீ எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. நம்ம வயசு கன்சீவா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி. அதே மாதிரி நமக்கு குழந்தை பிறக்கும் இல்ல. என்னடி இப்படி கேட்டுட்ட? நமக்கு கல்யாணமாகி 2 மாசம்தான் ஆகுது, புரியுதா? புரியுது ஹரி, இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்குது. இந்த 2 மாசமும் பீரியட்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துடுச்சு, அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ பிரியங்கா, இப்படி எல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத. கண்டிப்பா நமக்கும் சீக்கிரமா குழந்தை உண்டாகும். குழந்தை வேணும்ன்ற இந்த நினைப்பு மட்டும் தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருடி. இந்த சிந்தனையோடயே இருந்தினா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம்தான் என்றதும் அவனை பார்த்தவளுக்கு கண் கலங்கி விட்டது. என்ன ஹரி இப்படி சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி பிரியங்கா. குழந்தை வேணும்னு நினைச்சு நம்ம 2 பேரும் ஒன்னா கூடனா நிச்சயமா குழந்தை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன ஹரி இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, நான் படிச்சதை வச்சும் கேள்விப்பட்டதை வச்சும் தான் சொல்றேன். எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம 2 பேருமே மைண்ட ரிலாக்ஸா வச்சுட்டு அமைதியான உறவுல ஈடுபட்டா மட்டும்தான் குழந்தை நிக்கும். நான் சொல்றது புரியுது இல்ல? எனக்கு புரியுது ஹரி, இருந்தாலும் என் மனசு என்று அவள் ஏதோ சொல்ல வர பட்டென்று அவள் உதட்டை சிறை செய்தவன் ஆழ்ந்த முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு அவளை மெத்தையில் தள்ளி அவள் மேல் ஏறி படர்ந்தான். சிறிது நேரத்திலேயே இருவரது ஆடைகளுக்கும் விடுமுறை கொடுத்தவன் இதற்கு மேல் அவளை பேசவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டு அவனுடைய கூடலை மிகவும் வேகமாக தொடங்கினான். அதில் பிரியங்காவிற்கு அவள் யோசித்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் போக ஹரி ஹரி என்ற முனகல் மட்டுமே அவள் வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஒருவர் மாற்றி ஒருவர் என்று மாறி மாறி இன்பத்தை வழங்கி கொண்டு அன்றைய கூடலை மிகவும் சந்தோஷமாக நடத்தி முடித்து ஓய்ந்து போய் இருவரும் படுத்தவுடன் உறங்கிவிட்டனர்.